எல்லாருடைய போரும் நார்மலா 300 அடி இருக்கணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதியா இருந்தாலும் 300 அடி இருக்கணும். இருக்கிறதுலே அதிகபட்ச ஆழம் 300 அடி இருக்கணும். 300க்கு கீழே போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீரை நீங்க வேளாண்மை துறையில் ஆய்வு கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணீர்ல என்ன இருக்கும்னா பைகார்பனேட் அப்படிங்கிற உப்பு அதிகமா இருக்கும், கால்சியம் அதிகமா இருக்கும், அல்லது மெக்னீசியம் அதிகமா இருக்கும். இப்படி வரும். இன்னும் கொஞ்சம் கீழே போக 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 ஒவ்வொரு அடுக்கா 700 அடி 600 அடி 700 அடி 900 அடி 1000 அடி அப்படி போக போக ஒவ்வொரு தனிமங்களா கூடும். எதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு இருக்குதோ அந்த தனிமங்கள்லாம் கூடும். மத்திய அரசு ஒரு ஆய்வு அறிக்கையை கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டுல இருந்து. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 24 மாவட்டங்கள்ல புளூரைடோட அளவு அதிகமா இருக்கு. 17 மாவட்டங்கள்ல இரும்போட அளவு அதிகமா இருக்கு. 10 மாவட்டங்கள்ல ஒரு சில நுண் தனிமங்கள், பேர் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி தனிமங்கள்லாம் அதிகமா இருக்கு. இப்படி ஏன் அதிகமாகுது? 2 விதமா பாத்தீங்கன்னா, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை எடுக்கும் போது அந்த ஃபேன் சுத்துது இல்லைங்களா, மோட்டர்ல இருக்க ஃபேன் சுத்துதுல, செவுத்த அரைச்சிக்கிட்டு அது கலந்து அது வெளியில உளுந்ததுன்னா அந்த தண்ணீரோட அதுதான் நமக்கு வருது. அதை தான் நம்ம குடிக்கிறோம், ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பண்ண முடிந்தது ஃபில்டர் ஆகும், ஃபில்டர் பண்ண முடியாததான் நீங்க குடிச்சுதான் ஆகணும். நம்ம குடிச்சுதான் ஆகணும். பல்வேறு வகையான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட அடிப்படையில தண்ணீரும் இருக்கு. 2வது, ஆய்வுகள்ல என்ன இல்ல, ஈகோலி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய தவறான நுண்கிருமிகள் அந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்கு அதை பத்தின ஆய்வுகள் நம்மகிட்ட இல்ல. என்ன உப்பு இருக்கு அது மட்டும் தான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த குறைபாடுகள்லாம் இதை தான் நம்ம மாடுக்கும் கொடுக்குறோம், அதே மாதிரிதான் நம்ம விவசாயத்துக்கும் கொடுக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம என்ன சாப்பிட்றோமோ, என் மாடு என்ன சாப்பிடுதோ, என் பயிர் என்ன சாப்பிடுதோ, நான் என்ன கொடுத்தனோ அதுக்குள்ள இருக்க சத்து தான் அது கிடைக்கும். ஒத்துக்கிறீங்களா? அது இல்லாத சத்து எதுவும் வந்துடாது இல்ல. பெரும்பாலும் பற்றாக்குறையாவே இருக்குங்க சத்துக்கள். அப்படி பற்றாக்குறையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்கு தண்ணியில அதிகமா இருக்கிறதுனால ஒரு சத்து கொடுக்க மாட்டேங்குது. அந்த சத்து கொடுக்காதவரோட விளைவு உங்களுக்கு விளைச்சல், அதாவது விவசாயத்துல விளைச்சல் வரல, மாடுல முறையான சினை பிடிப்போ, எவ்வளவு பால் வரணுமோ அந்த வேலை நடக்கல, மாடுடைய உடல் திறன் எப்படி இருக்கணும் அது வரல. நம்மளை தனி மனுஷனா எடுத்துக்கிட்டோம்னா, இவ்வளவு நாள் நான் காட்டுல இறங்கி மம்புடி பிடிச்சி வேலை பார்த்தேங்க, இப்ப மனசு சொல்லுது குனிஞ்சு அதை வெட்டிடலான்னு தோணுது, ஆனா உடம்பு முடியல. இவ்வளவு நாள் நான் வெட்டிக்கிட்டு தான் இருந்தேன், இப்ப எனக்கு வரமாட்டேங்குது. தோட்டத்துக்கு ஒரு இடம் போயிட்டு வந்தெல்லாம் தோணுது, ஆனா என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நம்ம இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொதுவான விஷயங்கள். இந்த வெயில என்னால தாங்க முடியல, இந்த பனியை என்னால தாங்க முடியல. இவ்வளவு காலம் நம்ம அதோட தான் வாழ்ந்தோம், ஆனா இப்ப என்னால தாங்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நம்ம உடம்ப இயக்குறது உப்பு. இப்ப நம்ம சோறு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், சோறு வயிற்றுல போய் என்ன ஆகும்னா கரைஞ்சு ஒரு உப்பா மாறி என்னோட உடம்புக்குள்ள போகும். எதுவா இருந்தாலும் உப்பா மாறும், அது மாதிரி உள்ள போகும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல அதோடைய கான்சன்ட்ரேஷன் அளவு அதிகமா இருக்கிறதுனால நானும் சரியில்லை, என் மாடும் சரியில்லை, என்னுடைய தோட்டமும் சரியில்லை. இப்ப நான் அதை சரி பண்ணணும். சரி பண்ண நான் என்ன செய்யணும்? வீட்டு தண்ணீரா இருந்தா RO பிளான்ட் போட்டுடலாம். RO பிளான்ட் போட்டு உப்பை எடுத்துட்டு குடிக்கலாம். மாடுக்கு என்ன செய்யறது? தோட்டத்துக்கு என்ன செய்யறது? நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கெமிக்கல் போடுறப்ப உப்பை சேர்க்கிறோம், இன்னும் அதிகமாகுது. நம்ம பார்க்க விளைநிலங்களோட அளவு பாத்தீங்கன்னா, டெல்டாவை விட்டுருங்க, டெல்டா இல்லாத மாவட்டங்கள்ல தெளிவா தெரியும். போன வருஷம் நம்ம ஊர்ல எவ்வளவு நிலம் விவசாயம் பண்ணாங்க, இந்த வருஷம் யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணல, இந்த போன சம்பாவுக்கு யாரு பண்ணல, அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேர் ஞாபகம் வருவாங்க. இந்த 10 பேர் விவசாயம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ஏன் பண்ணல அப்படின்னு ஆய்வு செஞ்சோம்னா, அவங்களுக்கு மகசூல் வந்திருக்காது.
ஏன் மகசூல் வரல? எல்லாம் கொடுத்தாங்க, நம்மளாவது பரவாயில்ல இயற்கை விவசாயம். அவங்க பார்த்து பார்த்து அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு மூட்டையில அள்ளி அள்ளி கொட்டிடுறாங்க. கொட்டியும் அவர்களுக்கு வரல. அப்ப வரல அப்படிங்கிறப்ப அவங்களால இருக்கக்கூடிய செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தை பண்ண முடியல. அப்படி பண்ண முடியலங்கிறப்ப விவசாயத்தை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு, அல்லது 10 ஏக்கர் வச்சிருக்கோமா 5 ஏக்கர் மட்டும் போடுவோம். ஒரு பக்கம் இல்ல விவசாய இது இல்ல, வேலை கூலி தொழிலாளர்கள் வரமாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லா பொருளோட செலவு கூடிருச்சு, நம்மளுடைய இயந்திரங்களுக்கான செலவும் கூடிருச்சு. இப்படிப்பட்ட நேரத்துல என்னால தொடர்ந்து பண்ண முடியல. இதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை நான் எப்படி சரி பண்றது? தண்ணியில இருக்க உப்பை எப்படி சரி பண்றது? நல்லா பார்த்துக்கலாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு டம்ளர்ல ஊத்தி கலக்கி குடிச்சா எனக்கு உப்பு தெரியும். ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஸ்பூன் உப்பை ஒரு டம்ளர் தண்ணியில கரைச்சு குடிச்சா உப்பு தெரியும். ஒரு அண்டா தண்ணியில ஒரு ஸ்பூனை கலக்கிறேன், பெரிய அளவுல தெரியாது இல்ல? ஒத்துக்கிறீங்களா? அதிக தண்ணீர் குறைந்த உப்பு. இன்னும் நான் சொல்றேன், ஒரு பெரிய குளம் இருக்கு, குளத்துல ஒரு ஸ்பூனை போடுறேன், கண்டிப்பா தெரியாது இல்ல? இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன செய்தி. ஒரு சின்ன செய்தி இதுதான். 1 ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அந்த 1 ஏக்கர் நிலத்துல குளத்து தண்ணிங்கிறது என்ன? குளத்து தண்ணிங்கிறது என்ன? மழை பெய்கிற தண்ணி. மழை பெய்கிற தண்ணிய நிலத்துல நிக்க வச்சா நிலத்துல படிஞ்ச உப்பு, இவ்வளவு நாள் போர்ல எடுத்து உப்பு தண்ணியை எடுத்து நிலத்துல போட்டீங்க, உப்பு காய்ச்சற இடத்துக்கு போயிருப்பீங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு வயல்ல தண்ணியை நிறுத்துவாங்க, ஆவிய வெயில் அடிக்கும், ஆவியா போனதுக்கு அப்புறம் உப்பு தங்கும். இப்பவும் நீங்க போர்ல இருக்க உப்பு தண்ணியை தான் பாய்ச்சுறீங்க. பாய்ச்சினது படியும், படிஞ்சது படிஞ்சுதான் இருக்கு, படிஞ்சுதான் இருக்கு. இதை மாத்தணும்னா எப்ப மாத்த முடியும்? மழைக்காலத்துல தான் மாத்த முடியும். மழைக்காலத்துல எந்த பயிர்கள் போட்டிருந்தாலும் நம்ம நிலத்துல தண்ணி வைக்கணும். இதுதான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி. இப்படி சொல்றப்ப உங்களுக்கு என்ன தோணும்னா, தண்ணி வைக்கலாங்க, அழுகி போச்சுன்னா என்ன பண்றது? அடுத்து உங்க மனசுக்குள்ள தோணணும், என் பயிர் அழுகி போயிடும் உங்க மனசு சொல்லுதா? தயவு செய்து இந்த சூடோமோனாஸையும் விரிடியும் வாங்கி வச்சுக்கங்க. அது ஒன்னும் ஆகாது. ஒரு பயிர் அழுகி போகிறது அப்படிங்கிறது எப்ப நடக்கும்னா 7 அதாவது களிமண், அதாவது என்ன சொல்றது, ஈழக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணுல 72 மணி நேரங்க. 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அழுகல் ஆரம்பிக்கும். செம்மண் பூமியில எல்லாம் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 நாட்கள் தண்ணி உங்க மூலம் கணுக்கால் அளவுக்கு தண்ணி நின்றுகிட்டே இருக்குன்னு வைங்களேன், அப்பதான் அழுகல் ஆரம்பிக்கும். 7ல இருந்து 10 நாள். மணலும் அப்படிதான், களிமண் ஒரு 5ல இருந்து 6 நாள் இந்த மாதிரி. அப்ப இப்படி ஒரு தண்ணி நிக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த நேரத்துல நம்ம ஒரு 200 ரூபாய் பொருளுங்க, 200 ரூபாய் பொருள் அந்த சூடோமோனாஸும் விரிடியும். ஒன்னு பவுடரா வாங்கினா 100 ரூபா, திரவமா வாங்கினா 1 லிட்டர் 200 ரூபா. சரிங்களா? யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க. வாங்குற பொருளை தண்ணியில கலந்து நீங்க ரொம்ப எல்லாம் சிரமப்பட வேண்டாம், வரப்புல நின்று ஊத்துங்க, உள்ள போய் ஊத்த வேண்டாம். நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? சார் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, தயவுசெய்து ஒரு கொடையை பயன்படுத்துங்க, இந்த கையில கொடை பிடிச்சிக்கங்க, நான் அதையும் சொல்லித்தரேன், இந்த கையில கொடை பிடிச்சிக்கங்க. சரியா? ஏன்னா எனக்கு ஒரு சில நேரம் பதில் சொல்றப்ப அப்பதானுங்க ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை கொடுத்துருப்பாங்க, அந்த டைம்னு வெளியில பதில் சொல்லிட்டு போயிடலான்னு ஓடி வர்றேன்னு வைங்களேன். அந்த டைம்ல சார் மழை பெய்யுது சார், நான் என்ன சார் செய்யட்டும்பாங்க. கோவத்துல நான் சொல்ல கரைஞ்சாயா போயிருவேன் அப்படின்னு இப்பெல்லாம் கோவப்பட்டிருக்கேன். கரைஞ்சாயா போயிருவேன், கரைஞ்சா திருப்பி வந்துக்கலாயா, போயா ஊத்தியா அப்படின்னு. ஒருத்தங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், மழை பெஞ்சா ரொம்ப சந்தோஷங்க, மலடா மலடான்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல, மழையில பெஞ்சு ஆடுனா டான்ஸ் ஆடுனா சந்தோஷம், அப்படியா நினைச்சு போய் ஊத்துங்கப்பா அப்படின்னு இப்பெல்லாம் கடுப்பாகும் பாருங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. அந்த டைம்ல செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா மகசூல் வராது. இப்ப நான் அந்த சூடோமோனாஸ் விரிடி, இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த ரூம் தான் ஒரு வயல், 4 வரப்பு இருக்கு,
மழை பெஞ்சு உங்க கணுக்கால் ஒசரம் தண்ணி நிக்குது. என்ன செய்யணும்? ஒரு 2 வாளி தண்ணி, ஒரு வாளியில தண்ணி வச்சுட்டு இந்த சூடோமோனாஸ் அரை அளவு, ஒரு லிட்டர் வச்சிருந்தீங்கன்னா 1/2 லிட்டரை ஊத்துங்க. இப்படியே நடந்து போங்க, இந்த வரப்புல நடந்து போங்க. பாதிய இப்படி ஊத்திட்டே போங்க வரப்புல நின்று. திருப்பி அந்த வரப்புல நடங்க, பாதிய 20 லிட்டர் கொண்டு போனீங்கன்னா இது ஒரு 10 லிட்டர், இது ஒரு 10 லிட்டர், இதை ஊத்துங்க. உள்ள எல்லாம் இறங்க வேண்டாம், நான் உங்களை எல்லாம் இறங்க சொல்ல, வரப்புலயே நடங்க. அதுக்குதான் கொடை எப்படி வச்சுக்கோங்க, வாளி எப்படி பிடிச்சி கரெக்டா நடங்க, பரப்பு மேல சரிக்கு விழுந்துட வேண்டாம். அப்படி நடந்துட்டு அப்படியே ஊத்துங்க. அப்புறம் இதுல ஒரு 20. இதை மட்டும் செய்யுங்கப்பா, மண்ணு நல்லாகும், பயிர் நல்லாகும், மண்ணு நல்லாகும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நான் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி ஒன்று ஈயம் கரைசல் அல்லது வேஸ்ட் டீகம்போசர் இது மாதிரி பொருள்களை தயவு செய்து வாங்கி பெருக்கமடைய செஞ்சு வச்சுக்கங்க. ஒன்னும் அது ஒரு தடவை மட்டும் வாங்குங்க. அது இந்த டைம்ல ரொம்ப உபயோகப்படும். ஏன் உபயோகப்படும் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப என்ன சொன்னேன், தண்ணியில உப்பு இருக்கு. தண்ணிங்கிறது என்ன, உப்புங்கிறது என்ன, ஒரு கூட்டு தனிமம், சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது உப்பு கல்லு மாதிரி இருக்கும். சோடியம் பைகார்பனேட் ஒரு தூள் அல்லது உப்பு இப்படி இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இத தூளா மாத்தணும், சோடியமா மாத்தணும், குளோரினா மாத்தணும், ஆக்சிஜனை தனித்தனியா மாத்தணும். இது எது பண்ணும், இது எது உடைக்கும்? ஈயம் கரைசல் உடைக்கும். நம்மளுடைய இயற்கை விவசாய பொருள் எல்லாமே உடைக்கும். ஈயம் கரைசல் மட்டும் நான் சொல்லிங்க. ஈயம் கரைசல்ங்கிறது பேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பொருள். பேசிலஸ் அப்படின்னா என்னன்னா பால் சம்பந்தப்பட்ட, அதான் தமிழாக்கம். பேசிலஸ் அப்படின்னா பாலில் இருந்து அல்லது பால் சம்பந்தப்பட்ட. ரைட்டா சாமி? அப்ப நம்ம பால்ல என்னென்னலாம் வச்சிருக்கோம்? பால் வச்சிருக்கோம், மோர் வச்சிருக்கோம், தேமோர் கரைசல் வச்சிருக்கோம். மாடு சம்பந்தப்பட்டு இந்த பால் சம்பந்தப்பட்டது என்ன? சாணம், அதோட கோமியம். மாட்டுல இருந்தானே வருது, ஒத்துக்கிறீங்களா? என்கிட்ட ஜீவாமிர்தம் இருக்கு, மீனமில பஞ்சகாவியா இருக்கு, அமுத கரைசல் இருக்கு. ஊத்தி விடுங்க, என்ன இருக்கோ ஊத்துங்கப்பா, ஊத்துங்க. அது உடைக்கும். உடைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, ஒரு ஈழ களிமண் இருக்கிறதுலே மோசமான களிமண் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னால ஒரு செருப்பு போட்டு போனேன்னா, ஒரு ஆய்வுக்காக சொல்றேன், ஒரு இந்த செருப்பு இருக்கு இல்லைங்களா, ஹவாய் செருப்பு, அது போட்டு போனா கண்டிப்பா பதிஞ்சிரும்ல, வெறுங்கால் தானே மேல வரும். இப்ப எனக்கு என்ன வரணும்னா, ஒரு வருடம் கழிச்சு அந்த செருப்பை போட்டு போனேன்னா அது என் காலோட வரணும். இதுதான் என்னுடைய இலக்கு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த உப்பா இருக்கக்கூடிய அந்த சேர்ந்து இருக்கிறதெல்லாம் உடஞ்சிருச்சு, தனித்தனியா போயிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு நான் என்ன செய்யணும்? மழை காலத்துல நிலம் ஃபுல்லா ஈரமா இருக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன போடலாம்? ஈயம் கரைசல், வேஸ்ட் டீகம்போசர். அழுகல் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப சூடோமோனாஸ் விரிடி. நான் சொல்ற எல்லாமே அந்த 200 ரூபாய் ரேஞ்சு தான். ரைட்டுங்களா? இப்ப நம்ம இன்னும் ஒரு விஷயத்த நம்ம கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தரையில கொடுக்கக்கூடிய இந்த சூடோமோனாஸ் அல்லது விரிடி, அதெல்லாம் இன்னும் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தை உடைச்சு எடுத்து கொடுக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்ல இருந்து இருந்தீங்கன்னா, இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஹியூமிக் அமிலம் அல்லது ஹியூமிக் பவுடர் தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்துங்க. 3 வேலை செய்யும். ஹியூமிக் அமிலம் அல்லது ஹியூமிக் பவுடர் எவ்வளவுக்கு வாங்கணும்? மிஞ்சி போனா 200 ரூபாய்க்கு, திரவமா இருந்தா மிஞ்சி போனா 200 ரூபாய்க்கு வாங்கணும். பவுடரா இருந்தா 210 அல்லது 220 ஒரு கிலோ. நான் சொல்றேன், தண்ணியில கரைக்கணும், ஊத்தி விடுறோம். மாசம் ஒரு தடவை ஊத்துனா போதும், அல்லது 15 நாளைக்கு ஒரு ஊத்துனா போதும். என்ன செய்யும்? இந்த நான் சொன்னக்கூடிய பாத்தீங்களா, மண்ணை தூளாக்குறது, அந்த வேலையை அது செய்யும். சாயில் அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அது செய்யும். அடுத்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமான வேலை என்ன? மண்ணுக்கு வேணுங்கிற
சத்துக்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கார்பனா, அதாவது நம்மளுடைய பயிர் எடுத்துக்கக்கூடிய வகையில அதை மாத்தி கொடுக்கறது அந்த பொருள். தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க. நீங்க எது பயன்படுத்தினாலும் பயன்படுத்துங்க. இப்ப ஜீவாமிர்தம் வச்சிருக்கீங்களா, 1 கிலோ 1 லிட்டர் ஹியூமிக் அமிலம் அல்லது 1 கிலோ ஹியூமிக் அமிலத்தை கலந்துக்கங்க. எல்லா பயிருக்கும் தென்னையில இருந்து. நான் சொல்றது எங்கெங்க தெரியுங்களா? செம்மண் சரளை, செம்மண், மணல் நிலம், இவங்க அவசியம் பண்ணணும். அடுத்த அவசியம் பண்ணவங்க யாரு? களிமண், ஈழக்களிமண். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்தணும். தயவுசெய்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு விளைச்சல் வித்தியாசமா இருக்கும். 2வது விஷயம் சொல்லியிருக்கேன், இது நம்ம மண் வளத்துக்காக செய்ய வேண்டியது.